போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. வரம் கேட்டு தவ இருந்தவங்களுக்கு சாபம் கிடைக்கிற மாதிரி அந்த கேக்குக்காரி இந்த வீட்டுக்கு அத்தையா வருதா? ஐயோ, கொடுமையிலும் கொடுமை. ஏஜே அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? நீங்க 3 பிள்ளைங்க இருக்கீங்க, நாங்க 3 மருமகளுங்க இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் இவதான் என் பொண்டாட்டினா அப்போ நமக்கு என்ன மதிப்பு இருக்கு? அவருக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருக்கோம், எத்தனை பொண்ணுங்களை அவர் முன்னாடி நிக்க வச்சிருக்கோம். இது எல்லாம் என்ன புரோக்கர் கமிஷனுக்காகவே செஞ்சோம்? இல்ல இதனால நமக்கு ஏதாச்சும் லாபமா? அவரு லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே செஞ்சோம். இப்படி அக்கறைப்பட்ட நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளை ரகசியமா கூட்டிட்டு வந்து அந்த வெண்டைக்காய வேற அத்தனும் அம்மானும் நாம கூப்பிடணுமா? இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு இத பத்தி எல்லாம் கவலையே இல்லையா? உங்க அப்பாவால இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? உங்க அப்பாவை அவமானப்படுத்தின பொண்ணு அவ. அத்தனை பேருக்கு முன்னாடி கேக்க மூஞ்சில அடிச்சவ. அந்த கேக்க வித்தவ இன்னைக்கு மகாராணியா? அந்த வெத்த மகாராணியோட காலை பொடிச்சு கொலுசு போட வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ரெஸ்டாரண்டே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க ரெஸ்டாரண்ட் வாசல்ல பிச்சை எடுக்கிறவன் ஒரு நாள் உள்ள வந்து இன்னில இருந்து நான் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓனர்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சொல்லி எழுறதுக்கு மாமா இருக்காங்க, ஆனா எனக்கு அது கூட இல்ல. நான் தனியா ரூமுக்கு போய் செவத்தை புடிச்சு அழுதேன் தெரியுமா? சாப்பாடு கூட இறங்கல. போன் பண்ணி என் புருஷன்கிட்ட அழுதா, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், உன் பிரச்சனையை நீ பாத்துக்கோன்னு பிரச்சனையை டிவைட் பண்றாரு. அந்த ஹாசினி மட்டும் அத்தியா வந்தா நம்ம எல்லாரையும் அடிமையா மாத்திடுவா. நீங்க 2 பேராவது உங்க அப்பா கிட்ட பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் கண்டுக்கிறதே இல்ல. நீ என்னதான் தம் கட்டி பேசினாலும் இவங்க பேச போறது இல்ல. ஏஜேவ பார்த்த உடனே பொட்டி பாம்பா அடங்கிட போறாங்க. கொஞ்சம் வாய் நீளுது, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. மாயா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களே யோசிங்க. அந்த பொண்ணை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா? இந்த வீட்டோட மருமகள் ஆகிறதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கா? அன்னைக்கு ஏஜேவ பார்த்து உலகத்துல வேற ஆம்பளைங்களே இல்லனா கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி மானத்தை வாங்கினவாவ. அன்னைக்கு ஏஜேக்கு நடந்த அந்த அவமானம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா என்ன கொடுமைன்னா மானத்தை கெடுத்தவளே கூட்டிட்டு வந்து எங்க மாமியார்னு அவமானப்படுத்துறாரு. அவ காலை புடிச்சு எங்களை வாழ சொல்றாரு. சரி எங்களை விடுங்க, எதுக்கும் ஆகாத உதவக்கார அந்த ஹாசினிய நீங்க 2 பேரும் அம்மானு கூப்பிட வேண்டியிருக்கும். உங்களால முடியுமா? அட ஏங்கா, இவங்களுக்கு இவங்க அப்பா தான் முக்கியம். அம்மானும் கூப்பிடுவாங்க, மம்மினும் கூப்பிடுவாங்க. நாம தான் மான அவமானத்துக்கு பயந்து சாகணும். கொஞ்சம் நிறுத்துறியா? நம்ம எல்லாரும் முன்ன பின்ன இருந்தாலும் ஏஜே பேச்சா தட்டினது இல்ல. அவர் கேரக்டர் அப்படிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த கல்யாண விஷயம் அவரோடது மட்டும் இல்ல, நம்மளையும் பாதிக்கிற விஷயம், நம்ம கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம யாருக்குமே பிடிக்காத வேலையை அவர் செய்யும் போது நம்ம ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்? எங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம எல்லாரும் ஓப்பனா சொல்லிடலாம். சரி, ஏஜே கிட்ட நான் பேசுறேன். ஆனா இப்ப பேசின மாதிரி அவர்கிட்ட பேசிடாதீங்க. அவங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க. ஏடா கூடமா பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். நில்லு. எதுக்கு பிள்ளையாய் சந்தையில இருந்து மாட்டு எடுத்துட்டு வர மாதிரி இழுத்து வர? நீங்க பேசாம இருக்கீங்களா? மா, அக்காவை ஏமா இப்படி பண்ற? எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. உட்காரு. எழுது எழுது. இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி பண்ற? அவ மேல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? ஆமாமா, அக்கா இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணலையே. ஒவ்வொரு தடவையும்
ஏதாவது நடந்தா நீ தான் அந்த தப்ப பண்ணேன்னு சொல்லி அவளை சாரின்னு எழுத வைப்ப. அவளும் அதை செய்யலைன்னா கூட எழுதி ஒட்டி வைப்பான். ஆனா இன்னைக்கு நீ ஹாசினி கூட தானே இருந்த. அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அவளையே இப்படி டார்ச்சர் பண்ற. நீ ஏன் பாத்துட்டே இருக்க? எழுத. அக்கா என்னமா எழுதுவா? அங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணதுக்கு அக்கா என்ன பண்ணுவா? எழுது. என்ன எழுதுறதுன்னு தெரியலையா? அதான் எனக்கும் தெரியல. அவங்க பண்ண தப்பு எல்லாம் இவளை எழுதுன்னா இவ என்ன எழுதுவா? நீங்க சும்மா இருங்க. சரி, நீயே சொல்லு என்ன எழுதுறதுன்னு. சரி, நானே சொல்றேன், எழுது. எழுது சொல்றேன். அம்மா, இன்னைக்குதான் வாழ்க்கையில முதல் முறையா நான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ எழுது. இதே மாதிரி இனி வாழ்க்கை முழுக்க செய்வேன். என் குடும்பத்துக்கு இதே மாதிரி நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்பேன். இப்ப புரியுதா இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தேன்னு? எப்பவும் போல ஹாசினிய சாரி எழுத சொல்லிடுவேன்னு பயந்துட்டீங்களா? நீ வாழ்க்கையில எந்த மிஸ்டேக்கும் இல்லாம இன்னைக்குதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க. நான் உன்னை பாராட்டுற நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எத்தனை ஜீரோ இருந்தாலும் அதுக்கு எந்த மதிப்புமே இல்ல. ஆனா முன்னால ஒரு 1 போட்டா அந்த அத்தனை ஜீரோக்குமே மதிப்பு வர மாதிரி இந்த சுவர் முழுக்க நீ சாரி எழுதின பேப்பரா இருந்தோம். இன்னைக்கு நீ சாதிச்சுட்டு வந்து எழுதின பேப்பரால இந்த சுவரே அழகாயிடுச்சு பாத்தியா? அதான் உன்னை திட்டிட்டே இருந்தேன். இனிமேலாவது இந்த மம்மி பேச்ச கேட்கணும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஊர்லயே பெரிய கௌரவமான குடும்பம், பெரிய பணக்காரங்க, ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏஜேக்கு பொண்டாட்டியா போறது சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் ஹாசினி கொடுத்து வச்சிருக்கணும். மம்மி அது இல்ல. உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறியா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. அவங்களுக்கு ஹாசினி பிடிச்சிருக்கு சரி, ஆனா ஹாசினிக்கு அவங்கள பிடிச்சிருக்கான்னு கேட்க வேணாமா? அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்றாங்க. முன்ன பின்ன சொல்லாம அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம சம்மதம் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையா? குறை மட்டும் கண்டுபிடிக்க தெரியுதுல. எங்க இதே மாதிரி ஒரு பெரிய சம்பந்தத்தை நீங்க உங்க பொண்ணுக்கு பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். தேடுனாலும் இந்த மாதிரி பணக்காரங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் நம்ம ஹாசினிய அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? எல்லாம் நம்ம லக்கு. நீ தான் சந்தோஷப்பட்டு சொல்ற, ஆனா ஹாசினி முகத்துல அது காணமே. அவ மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உனக்கு பார்க்க தோணலையா? அவ சின்ன புள்ள, தனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமான அவளே ஷாக்ல இருக்கா. என்னது ஷாக்கா? ஐயோ, ஆச்சரியத்துல இருக்காங்க. இந்த வளையல பாருங்க எப்படி தக தகன்னு மின்னுது.
நீங்க எப்போது இந்த மாதிரி வாங்கி தந்திருக்கீங்களா? கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா அதை விட வெண்டைக்காய் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வர ஆள் நீங்க. சும்மா பேரை அறிவிச்சதுக்கே இப்படி தங்கத்தை போட்டு அழகு பாக்குறாங்கன்னா அப்போ கல்யாணத்துக்கு உடம்பு முழுக்க தங்கத்தாலேயே அலங்கரிச்சிருவாங்க. அட சும்மா தங்க வளையல்ட்டு இது போதுமா? இது போதுமா? வாழ்ந்துருவியா? என்னமோ குடும்பத்துல ஒத்தையா இருக்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி அலம்புற. அந்த வீட்டை பார்த்து இல்ல, ஒரு மாமியாருக்கு 3 மருமகள்கள். இப்படி ஒரு சம்பந்தத்தை நான் பார்த்ததே இல்ல. அட என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஹாசினி மாமியாரா தானே போக போறா? என்னமோ மருமகளா போய் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றீங்க. அங்க போனா இவ ராணி மாதிரி இருக்கலாம். கேஜிக்கு அங்க என்ன மரியாதைன்னு பாத்தீங்கல்ல, அதே மாதிரிதான் இவளுக்கும் கிடைக்கும். அங்க ஏஜே ராஜானா நம்ம ஹாசினி மகாராணி. அந்த வீட்டோட மொத்த சாவியும் இவ கையில தான். இது எவ்வளவு காஸ்ட்லியான வளையல் தெரியுமா? இத போட்டுட்டு வெளியில போறது அவ்வளவு நல்லது இல்ல. இது கழட்டி கூட நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்புறம் நீ மறந்து எங்கேயாவது வச்சிருவ, உன்னால பாதுகாப்பா வச்சிருக்க முடியாது. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நீ பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கணும். வேற என்ன பண்ண சொல்ற? ஐயோ வாங்க. அங்க அத்தனை பேர் கண்டும் ஹாசினி வேலைதான் இருந்துச்சு. சுத்தி போடணும் வாங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தையில உறுதியா இருங்க. அந்த ஹாசினியை நாங்க அம்மான்னு கூப்பிடவே முடியாது. அவ இந்த வீட்டுக்கு வரதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிடுங்க. ஏதாவது சொதப்பிடாதீங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இத விட்டோம் அப்புறம் காலத்துக்கும் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு பாடிட்டு அவ பின்னாடியே அலைய வேண்டியதுதான். விடு, நாங்க தான் பேசணும்னு சொல்லிட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளோ சின்ன வயசு பொண்ணு எப்படி அம்மாவா ஏத்துக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அவரு வயசுல சின்னவரா இருந்தாலும் முருகனை நம்ம கும்புறது இல்லையான்னு லாஜிக் பேசினாலும் பேசுவாரு. ஜாக்கிரதா. சரி, நான் ரூம்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் பேசுங்க, அப்புறமா நான் வரேன். ஹலோ, எங்க போறீங்க? இங்க என்ன போரா நடக்குது? மறைஞ்சிருந்து ஸ்கெட்ச் போட்டு அட்டாக் பண்றதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? அவர் உங்க அப்பா தானே. நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த பையன், நீங்க தான் பேசணும். நீங்களே எஸ்கேப் ஆனா எப்படி? இங்கே இருங்க. ஆமா, எல்லாரும் ஒரே ஜோர்ல ஃபோர்ஸா பேசணும். அப்பதான் அவர் அடங்குவாரு. அடங்கலாம் மாட்டாரு, விரட்டிடுவாரு. நீங்க சொல்ற மாதிரி பேசினா அப்புறம் ட்ரிபிள் பெட்ரூம் வாடகைக்கு எடுத்து 3 ஜோடியும் பால் காய்ச்சிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். சரி சரி, நீங்களே பேசிக்கோங்க. எது எப்படியோ அந்த ஹாசினி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அவ்வளவுதான். நாங்க வாயை திறக்கல சாமி. எப்படி பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், கொஞ்சம் பேசாம இரு. ஏஜே வராரு. என்னண்ணா கூப்பிட்டாம எல்லாரும் ரெடியா வந்து நிக்கிறீங்க? ஆக்சுவலா உங்களை கூப்பிடலான்னு தான் நான் வந்தேன். எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு புரியுது. கல்யாணத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்க தயாராகிட்டீங்கன்னு தெரியுது. குட். நானும் அந்த விஷயமா தான் வந்தேன். இந்த ஃபைல்ல கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும், யார் யாருக்கு எந்த வேலைங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கரெக்டா செய்யணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது.
ஏஜே, இந்த கல்யாண வேலையெல்லாம் நீங்க சொல்லலைனாலும் நாங்க கண்டிப்பா செய்வோம். அது எங்க கடமை. ஆனா என்ன ஆனா? அந்த ஹாசினியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் கூட. என்ன தெரியும் எனக்கு? சொல்லு, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அந்த ஆசினி உங்களுக்கு ஏத்த மனைவியா இருப்பாளான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நினைச்சேன். இப்போ நினைக்கிறேன். இதுல உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாருக்கும் தான் ஏஜே. எங்களுக்கு அத்தையா யார் வேணா வரட்டும். ஆனா அந்த ஹாசினி, உங்களுக்கே தெரியும் அந்த ஹாசினி என்னென்ன ப்ராப்ளம் பண்ணான்னு. அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டோட அத்தையா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கௌரவமான இந்த ஏஜே ஹவுஸ கட்டி காப்பாத்துற அளவுக்கு பெரிய மனுஷன் அவ கிடையாது ஏஜே. அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவும் கிடையாது. அவ பிரச்சனை பண்ணாத இடமே கிடையாது. அவ கால் வைக்கிற இடம் கலவரம் ஆகாம போனதே கிடையாது. இவ்ளோ நாள் காத்திருந்து வீட்டுக்கு எந்த விதத்திலையும் ஒத்து வராத ஒருத்தைய நீங்க கூட்டிட்டு வரணுமா? கொஞ்சம் நீங்களே யோசிங்க. இப்ப வரைக்கும் நீங்க சொன்னத கேள்வி கேட்காம நாங்க செஞ்சிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். இப்படி உங்க பர்சனல் மேட்டர்ல இவ்வளவு இன்வால்வ் ஆனதும் இல்ல. இன்னைக்கு சொல்றோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏஜே. எங்க எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு பொண்ண உங்களுக்கு மட்டும் எப்படி பிடிச்சு போச்சுன்னு தெரியல. உனக்கு எந்த விதத்திலயும் பிடிக்காத ஒருத்தரை எப்படிக்கா இப்ப பிடிச்சது? கதறி அழுதாலும் ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ எல்லார் முன்னாடியும் இவதான் என் பொண்டாட்டின்னு அவர் சொன்னப்ப நீ ஒண்ணுமே சொல்லலையேக்கா. நீ செய்யாத தப்புக்கு சாரின்னு பேப்பர்ல எழுதி ஒட்ட சொன்னா அம்மா கிட்ட அப்படி போராடுவியேக்கா. ஆனா உன் கண்ணு முன்னால உனக்கு எதிரா தப்பு நடக்கும்போது நீ மூச்சு கூட விடலையேக்கா. நடிப்புக்காக சீதா வேஷம் போட்ட உன்ன மருமகளா ஆகிறதுக்கு தான் இந்த வேஷம் போடுறன்னு அன்னைக்கு பழி போட்டப்ப அப்படி சண்டை போட்டியேக்கா. ஆனா இன்னைக்கு அவர் உனக்கு பொண்டாட்டிய வேஷம் போட்டப்ப நீ அவ்வளோ அருமையா நடிச்சது எதுக்காகக்கா? நீ டிவில பெரிய நடிகையா வரணும்னு கனவு கண்ட. ஆனா வாழ்க்கையில நடிகை ஆயிட்டியே. இது காலையில போயிட்டு சாயந்தரம் வர ஷூட்டிங் இல்லக்கா. லைஃப் லாங் நடிக்கணும். உன்னால முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் நீ வேணும்னே தப்பு செஞ்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ வேணும்னே தப்பு செஞ்சிருக்க. அது எதுக்காக? என்ன லாபத்துக்காக? இவ்ளோ பெரிய நஷ்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கியே. யார காப்பாத்த இதெல்லாம் செய்யற நீ? உன் தங்கச்சிக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா இப்படியே என் கூட இருக்க வேண்டியது. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு உனக்கு தைரியம் வருதுன்னா அது நீ போலீஸா இருக்கிறதுனால தானே. போய் யூனிஃபார்மை கட்டிட்டு சிவில் ட்ரெஸ்ல வா. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ யாரோ நான் யாரோ. நீங்க அவனை நல்லா மிரட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே ஸ்வேதா வாழ்க்கையில அவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம டீல் படி நீ ஒப்படைச்ச வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டேன். பதிலுக்கு நான் சொல்றது நீ செஞ்சு தரணும். என் வாழ்க்கை முழுக்க என் பொண்டாட்டியா
இந்த வீட்லயே இருக்கணும். ஆக உங்க யாருக்குமே ஹாசினிய பிடிக்கல, எனக்கும் பிடிக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஹாசினி பிடிச்சிருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட என்னைக்காவது நான் கேட்டிருக்கேனா? இல்ல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேனா? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு இஷ்டம் இருக்கதோ இல்லையோ, என் மனசுல பட்டது மட்டும்தான் நான் செய்வேன். இந்த முடிவை ஒத்துக்காதவங்க, இந்த முடிவுல குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். இதுதான் என்னோட முடிவு. என் முடிவு தான் ஃபைனல்.